ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அது அவன் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அம்மா நான் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் நோபல் பரிசு வாங்குவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். அந்த லட்சியத்தை நோக்கி அவன் வளர்ந்துட்டு வந்தான். காலம் அப்படியே உருண்டோடிச்சு. சரியா 50 வருஷம் கழிச்சு அவன் வீட்டுக்கு வரான். அவன் கையில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே பார்த்து எல்லாரும் ஆசைப்படுற அந்த நோபல் பிரைஸ். அவங்க அம்மாட்ட போய், அம்மா நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன், இந்த நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அது பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் கிடையாது, லிட்ரேச்சர், அதாவது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. உலகமே அவரை பார்த்து பாராட்டினப்போ அவங்க அம்மா மட்டும் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ பிசிக்ஸுக்கு தானடா நோபல் பிரைஸ் வாங்குறேன்னு சொல்லி சொன்னேன், அது கிடையாது அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொன்னாங்க. அவரு தான் உலக புகழ் பெற்ற ஜப்பானிய எழுத்தாளர் கின்ஷாபுரே ஓயே. அம்மாவோட எதிர்பார்ப்புக்கு முன்னாடி நோபல் பிரைஸ்லாம் சின்னது தான் போல. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட்டன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.